எம்பி தொடர்ந்த அவதூறு வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக பெங்களூரு வந்தார் ராகுல் காந்தி. விமான நிலையத்தில் ராகுலுக்கு முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் வரவேற்பு. மோடியின் பதவியேற்பு விழாவில் 8000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெறுவதாக தகவல். அரசு திட்டங்களின் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். பாஜகவிடம் கேட்டு பெற வேண்டிய துறைகள், விதிக்க வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன? டெல்லி ஐக்கிய ஜனதா தள எம்பிக்களுடன் நிதிஷ்குமார் ஆலோசனை. ஆம்பூரில் அருகே பாலாற்றில் பொங்கி வரும் நுரை. தோல் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் திறந்து விடப்பட்டதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 12ஆம் தேதி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆபரண தங்கம் விலை இன்றும் அதிகரிப்பு. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 54,720 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் நேற்று முதல் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் விமான சேவை பாதிப்பு. 17 வருகை விமானங்கள், 18 புறப்பாடு விமான சேவை தாமதம் என தகவல். விழுப்புரம் மாவட்டம் அங்காளம்மன் கோவிலில் கொட்டும் மழையிலும் திரண்டிருந்த பக்தர்கள். அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டி என ஆம் ஆத்மி அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்ததாக விளக்கம். பூமழை தூவி பவன் கல்யாணை வரவேற்று சிரஞ்சீவி. ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து. சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தார் சுனிதா வில்லியம்ஸ். சக விஞ்ஞானிகள் வரவேற்பு. கர்நாடகாவில் முந்தைய பாஜக அரசு மீது ஊழல் குற்றம் சாட்டிய விவகாரம். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் இன்று ஆஜராகிறார் ராகுல் காந்தி. ஒரகடம் அருகே தேவரியம்பாக்கம் கிராமத்தில் வயல்வெளிக்கு சென்றவர் இடி தாக்கி உயிரிழப்பு. விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரை அகற்றிக் கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.